அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله صلى الله عليه وسلم أما بعد. ஆங்காங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். தீனுடைய சஃபை கொஞ்சம் எல்லாரும் தள்ளி இருக்கிறோம், கொஞ்சம் முன்னுக்கு வந்தால் கொஞ்சம் லேசாக இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னுக்கு இருக்கிறார்கள், முன்னுக்கு இருக்கலாம், கொஞ்சம் முன்னுக்கு வந்தால் நான் இப்படி வச்சு பார்க்கலாம். இல்லாட்டி நோம்போட இங்காலையும் பார்க்கணும், இங்காலையும் பார்க்கணும், இங்காலையும் பார்க்கணும். கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். கொஞ்சம் அசைஞ்சு வரக்கூட கணக்கு நேரம் இல்லை, ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்கு இடையில் இன்றைய தினம் முக்கியமான ஒரு சூறா ஒன்று நம்ம பார்க்க இருக்கிறோம். வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சூறா. அதிகமானாக்கள் இந்தியாவில் இருக்காங்க, அப்போ நான் கொஞ்சம் திருப்புவோம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் நாம் படிக்க இருக்கக்கூடிய சூரா சூரத்துல் இஹ்லாஸ். சூரத்துல் இஹ்லாஸ். இஹ்லாஸ் என்ற என்ன சூரா? சூரத்துல் இஹ்லாஸ் என்ன சூரா சொல்லுங்க, தெரியும்? இல்லையே, சொல்லுங்க, அவங்களுக்கு தெரியும். நீங்க நாசில்லி குல் வல்லாஹு அஹத். இந்த குல் வல்லாஹு அஹதுக்கு என்ன செய்ய ஹம்தி பாய்? குல் வல்லாஹு அஹத் என்ற சூராவுடைய பெயர் என்ன தெரியுமா? சூரத்துல் இஹ்லாஸ். இது தெரியாமையா? தெரியும், வெக்கத்தில் எல்லாமே இருக்கிற, அவ்வளோதான், வெக்கப்பட தேவையில்லை. ரைட், நாம் ஆரம்பமாக இந்த சூறாவை கொஞ்சம் ஓதுவோம், அதுக்கு பிறகு இதனுடைய கருத்துக்களை நாம் பார்க்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. ஓதுங்க. நான் ஓதுறது எவ்வளோ சத்தமாக கேட்குது, நான் தனியே. நீங்கள் 30-40 பேர் இருந்து ஓதுறது நோம்பில் தான் கேட்குது. நோம்போட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل هو الله أحد. இந்த இடத்துல குல்லண்டு வந்துடப்படா. குல்லண்டா சாப்பிடு. அந்த இடத்துல என்ன எழுதிருக்கீங்க? காஃப் இருக்கு பாருங்க, எழுதிருக்கீங்க காஃப். குல் குல் ஹுவ அல்லாஹு அஹத். அப்ப காஃப் வந்தா சாப்பிடு, காஃப் வந்தா கூறுவீராக. அப்ப ஒத்தியில ஒரு எழுத்து மாறத்தால கருத்தே மாறிடும், கருத்தே மாறிடும். நீங்க நேற்று முந்தின தினம் சூரத்துல் ஃபாத்திஹா படிச்சிருப்பீங்க, அப்படித்தானே? சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஒரு ஷத்து மாறினா கருத்து மாறி அதை விளங்கி நீங்க ஓதுவீர்களாக இருந்தால் சில டைம்ல இஸ்லாத்தை விட்டு வெளியாகி போய்த்துருவோம். என்ன தெரியுமா அது? இய்யாக நஅ்புது என்று இருக்கிறத இய்யாக என்று ஓதாம இய்யாக அவசரத்தில் இய்யாக நஅ்புது என்று ஓதினா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? சூரியனையே வணங்குகிறேன், சூரியனிடத்திலே உதவி தேடுகிறேன் என்று ஆயிரும். அப்ப நாம சூரியனை வணங்கக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். அப்ப இஸ்லாத்தை விட்டு வெளியாயிடுவோம். அப்ப அதனால குர்ஆனை மிக கவனமாக அழகாக உச்சரிப்போட ஓத பழகணும். அதன் அடிப்படையில் தான் நமக்கு ஒரு பாடமாக இருக்கின்றது. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத். சாது சிலாக்களுக்கு சாது வாரல, ஷாது. அல்லாஹு ஷமது அப்படியே வாங்க. சமது மௌலவி இல்லை, சமது இல்லை, சமது. என்னது? சமது. அல்லாஹு சமது. லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்ஹம்துலில்லாஹ்.
ஆகவே நாம் இப்பொழுது சூறாவை ஓதினோம். நம்ம எல்லாரும் வுதுவோட இருக்கும் தானே, நம்ம வுதுவோட இருந்து இப்போ நம்ம ஓதிரிக்கோம். இந்த ஓதினத்துக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் நமக்கு 10 நன்மை கிடைக்கும். எது நன்மை கிடைக்கும்? சிலாக்கள் ஓதிரிக்க மாட்டாங்க, அவுட் ஸ்பீக்கர் போட்டி தானே, வெளியில இருந்ததை கேட்டுக்கு இருந்திருப்பாங்க தாய்மார்கள். அவங்க கேட்டுக்கு இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை. பாருங்க, இது குர்ஆனுக்கு மட்டும்தான். இது நீங்க நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதாலேயோ புத்தகம் வாசிக்கிறதாலேயோ அல்லது ஹதீஸ வாசிக்கிறதாலேயோ இந்த சிறப்பு கிடையாது. நீங்க கருத்து விளங்கினாலும் விளங்காட்டியும் திக்கி திக்கி பிழையாக ஓதினாலும் ஒரு எழுத்துக்கு நீங்க வுதுவோட ஓதினா உங்களுக்கு 10 நன்மை. அப்ப யோசிச்சு பாருங்க, குர்ஆன்ல எத்தனை எழுத்திருக்கு? இவ்வளவுத்தையும் நாம ஓதினோம்னா எவ்வளவு நன்மை எங்க சேரும்? நம்முடைய அக்கௌண்ட்ல சேரும். எங்க சேரும்? நம்முடைய அக்கௌண்ட்ல சேரும், மீசான்ல சேரும். மீசான்ல இவைகள் எல்லாம் சேர்ந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கும். ஆகவே இந்த சூரா சூரத்துல் இஹ்லாஸ். இந்த சூரா எங்க இறங்கியது? மக்காவில் இறங்கிச்சு. எங்க இறங்கிச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்காவுடைய காலம் ஒன்று இருக்கிறது, இன்னும் ஒன்று மதீனாவுடைய காலம் ஒன்று இருக்கிறது. 40 வயதிலிருந்து 53 வயது வரைக்கும் மக்காவுடைய காலம், 53 63 வயது வரைக்கும் மதீனாவுடைய தாவாவுடைய காலப்பகுதி. இப்ப சில சூறாக்கள் மக்காவில் இறங்கிச்சு, சில சூறாக்கள் மதீனாவில் இறங்கிச்சு. இந்த சூறா இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டத்தில் இறங்கிய சூறா, இது மக்காவில் தான் இறங்கியது. இந்த சூறாவுடைய சிறப்பு என்ன? இந்த சூறாவுடைய சிறப்பு தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க பாபு. எல்லாருக்கும் தெரியும், தெரியாம இல்லை யாருக்கும். ஏன்னா மலமையா ஓதுற சூறா. ஓத தெரியாத ஆக்களுக்கும் சூரத்துல் இஹ்லாஸ் பாடம், குல் ஹுவல்லாஹ் பாடம். ஓமா இல்லையா? மான் குல் ஹுவல்லாஹ் பாடம் தானே உங்களுக்கு? கொஞ்சம் வாங்க அப்போ, வாங்க, கவனம்மா விட்டுரு, ஓதுங்க அப்போ குல் ஹுவல்லாஹ். மாஷா அல்லாஹ், அழகா ஓதுனாரா இல்லையா? அவருக்கும் ஓத தெரியும், உங்களுக்கும் ஓத தெரியுமா இல்லையா? இப்போ இதில் ஓதுறதுடைய சிறப்பு என்ன? யாரும் ஒரு ஆள் சொல்லுங்களேன். ஓ, சிறப்பு சிறப்பு. இந்த சூறாவுடைய சிறப்பு 4 சிறப்பு இருக்கு. அதுல ஒரு சிறப்பு யாராவது தெரிஞ்சார்கள்? படிப்போமா இன்ஷா அல்லாஹ். முதலாவது சிறப்பு என்ன தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார். கடைசியா கேட்பேன் இன்ஷா அல்லாஹ், பாடம் கடைசியில கேட்பேன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை அனுப்பி வைத்தார்கள். அந்த படையுடைய அமீர் இருக்கிறது, தலைவர், இவர் தான் தொழுவிக்கணும். இவர் என்ன செய்வார் என்று சொன்னால், ஒவ்வொரு தொழுகையிலையும் வேற சூறாவை ஓதி போட்டு கடைசியாக குல் ஹுவல்லாஹு அஹத ஓதி முடிப்பார். இப்ப பின்னுக்கு இருந்த மஅமூம்களுக்கெல்லாம் ஒரு அதிருப்தி, இவர் எப்பையும் குல் ஹுவல்லாஹு அஹத ஓதுறார் என்ன? இப்ப தலைவர்கிட்ட ஒன்றும் செல்லிக்கல, ஏனென்றா ஒரு படையில போயிருக்கும், அமீரை பதச்சிக்கல, அமீர்கிட்ட கேள்வி கேட்கல. இப்ப எல்லாரும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கி இருந்துட்டாங்க. இப்ப படை முடிஞ்சு யுத்தம் முடிஞ்சு வந்ததுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கார்குசாரி கேட்பாங்க, என்ன நடந்துச்சு, உங்களோட அமீர் எப்படி, அமீர்கிட்ட கேட்பாங்க உங்களோட மமூர்கள் எப்படி. இது ஒரு வழக்கம். அப்ப அனைவர்களையும் அழைத்து கேட்கும் பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த சில மக்கள் சொன்னார்கள், எங்கட அமீர் குவாலிட்டி, எங்கட தலைவர் நல்லம், ஆனால் நாங்க அவர்ல ஒரு விஷயத்தில் அதிருப்தியாக இருக்கிறோம். என்ன அதிருப்தி என்றால், அவர் எப்ப தொழுவிச்சாலும் அவருடைய தொழுகையுடைய கடைசியில குல் ஹுவல்லாஹ் அஹத் ஓதுவார். ஒவ்வொரு ரகாத்திலையும் குல் ஹுவல்லாஹ் அஹத் ஓதுறார். என்ன கேளுங்களேன். அமீரை கூப்பிடுங்க. அமீர் வந்தார். என்ன மக்கள் உங்களை பத்தி ஒரு முறைப்பாடு செய்றாங்க, ஒவ்வொரு தொழுகையிலையும் நீங்க குல் ஹுவல்லாஹ் அஹத் ஓதுறீங்க என்ன? அப்ப அவர் சொன்னாராம், யா ரசூலல்லாஹ், இந்த சூறாவுல அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் இருக்கின்றது, ஆகவே இந்த சூறாவை நான் ஓத விரும்புகிறேன். பிள்ளையா, எனக்கு இந்த சூறா ஓதுறதுக்கு என்ற விருப்பம், என்ற ஃபேஷனலாக எனக்கு விருப்பம்.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்பிரூஹு, அவருக்கு நீங்க சொல்லுங்க, இந்த சூறாவை நீங்கள் நேசிக்கின்றீர்கள் தானே, இதனால் இன்னல்லாஹ யுஹிப்புஹு, அல்லாஹ் அவரையும் நேசிக்கிறான். இந்த குல் ஹுவல்லாஹு சூறாவை நீங்கள் நேசித்தால், இதை ஓதுறதுக்கு நீங்க விரும்பினா, ஒவ்வொரு நாளும் நீங்க இதை உங்களோட தொழுகையில ஓதினால் அல்லாஹ் உங்களை விரும்புவான். அல்லாஹ் உங்களை விரும்புவான். அப்படிதானே? ஆகவே இது முதலாவது சிறப்பு. இரண்டாவது சிறப்பு என்ன தெரியுமா? இந்த குல் ஹுவல்லாஹு அஹது 3 தடவை ஓதினால் முழு குர்ஆனையும் ஓதிய நன்மை கிடைக்கும். எத்தனை நேரம் ஓதினா? 3 தடவை ஓதினா என்ன கிடைக்கும்? முழு குர்ஆனையும் ஓதின நன்மை கிடைக்கும். அப்ப அதுக்காக வேண்டி முழு குர்ஆனையும் ஓதின நன்மை கிடைக்கும் என்று போட்டு ஃபாத்திஹா சூராவை ஓதாம குல் ஹுவல்லாஹு அஹத 3 தடவை ஓதினா செல்லுபடியாகுமா? அந்த செல்லுபடியாக மாட்டான். நன்மை கிடைக்கும். ஆனால் ஃபாத்திஹா சூராவை ஓதுறதுக்கு பதிலாக 3 தடவை குல் ஹுவல்லாஹு அஹத ஓதினா அதுக்குள்ள முழு குர்ஆனையும் ஓதியாச்சு. முழு குர்ஆனுக்குள்ளேயும் ஃபாத்திஹா சூரா இருக்கி, செல்லுபடியாகுமா? இல்லை. நன்மையுடைய விடயத்தில் நம்முடைய மீசான்ல முழு குர்ஆனும் ஓதின நன்மை எழுதப்படும். எத்தனை தடவை ஓதினா? 3 தடவை ஓதினா. கஷ்டமா? இரண்டாவது சிறப்பு நாம பார்த்தோம். மூணாவது சிறப்பு என்ன தெரியுமா? யார் இந்த குல் ஹுவல்லாஹு சூரா, குல் அஊது ரப்பில் ஃபலக், குல் அஊது ரப்பின் நாஸ், இந்த 3 சூறாவையும் யார் தூங்கும் பொழுது ஓதிக்கொண்டு தூங்கினால் ஷைத்தானை விட்டும் பாதுகாக்கப்படுவார். எதை விட்டு பாதுகாக்கப்படுவார்? ஷைத்தானுடைய பாதுகாப்பு கிடைக்கும். நாலாவது சிறப்பு, யார் குல் ஹுவல்லாஹு சூராவை 10 தடவை ஓதுவாரோ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான். எத்தனை தடவை? 10 தடவை. கஷ்டமா? கஷ்டமே இல்லை, எவ்வளவு லேசி. ஆனா தேவையில்லாத கதைகள், தேவையில்லாத பேச்சுக்கள், போன்ல தேவையில்லாத விடயங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளவோ நேரம் செலவழிக்கிறோம். ஆனால் வாயை திறந்து குல் ஹுவல்லாஹு அஹத் ஒரு 10 தடவை ஓதினா சொர்க்கத்தின் ஒரு மாளிகை கட்டப்படும். சஹீஹான ஹதீஸ். அதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இது நாலாவது சிறப்பு. அஞ்சாவது ஒரு சிறப்பு இருக்கு, என்ன தெரியுமா? முக்கியமான ஒரு சிறப்பு, எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் தேவை. யார் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதிட்டு யா அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டால் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். இதை நாம செஞ்சு பார்க்கணும். ஒரு சஹாபி என்ன செய்கிறார்? துஆ செய்கிறார். அன் பரீரா அல் அஸ்லமி அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காட்டரபி, ஒரு பெருசா படிப்பறிவு இல்லாத ஒருவர் வந்து தொழுதுட்டு இந்த தூணுக்கு பின்னுக்கு இருந்துக்கு அல்லாஹ் கிட்ட கேட்கார், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த அஹது ஸமத் அல்லதி லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று அவர் இந்த குல் ஹுவல்லாஹு சூராவை ஓதிவிட்டு அவர் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை ஓதிவிட்டு துஆ கேட்டால் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள். இதை ஓதிவிட்டு துஆ கேட்டா என்ன செய்யப்படும்? நீங்க வளமையா கேட்கிறதா நினைட்டு ஹஸரத் துஆ ஏற்றுக்கொள்ளப்படணும், என்ன செய்யறேன்? இதுதான் மருந்து. குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதிட்டு நாம் என்ன செய்யலாம்? அல்லாஹ் கிட்ட கேட்கலாம். இப்ப எத்தனை சிறப்பு படிச்சிருக்கோம்? எத்தனை சிறப்பு? 5 சிறப்பு படிச்சிருக்கோம். எத்தனை சிறப்பு? 5 சிறப்பு படிச்சிருக்கிறோம். இந்த சூராவுடைய பெயர் இஹ்லாஸ் மட்டும் இல்லை, இதுக்கு வேறு பெயர்களும் இருக்கின்றது. சூரத்து ஷிஃபா, சூரத்து ஷிஃபா. இதை நோயாளியின் மீது ஓதி ஊதினால் அவருடைய நோய் குணமாகும், நோய் நிவாரணி. சூரத்துல் முன்ஃபிரா, இந்த சூறாவை ஓதினால் ஷைத்தான் எம்மை விட்டும் விரண்டோடுகிறான். சூரத்து நூர், இந்த சூரா ஓத ஓத ஒரு மனிதனுடைய உள்ளம் பிரகாசமாகும். இப்படி இந்த சூரத்துல் இஹ்லாஸுக்கு பல பெயர்கள் இருக்கின்றது. அதுல முக்கியமான பெயர்கள் தான் இவைகள்.
ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் இந்த சூறாவின் மீது மிகவும் அன்பு வைத்திருக்க வேண்டும். இந்த சூறா இறங்கிய காரணம் என்ன? சபபுன் நுசூல் என்று சொல்வார்கள். இந்த சூறா இறங்கிய காரணம் என்ன தெரியுமா? மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது சில காஃபிர்கள் வந்து சொன்னார்கள், சிஃப் லனா ரப்பக். இன்னும் ஒரு ரிவாயத்திலே வந்திருக்கிறது, உன்சுப் லனா ரப்பக். உங்களோட அல்லாஹ்வோட பரம்பரை என்ன? உங்களோட அல்லாஹ்வுடைய பரம்பரை என்ன? இப்போ உங்களுக்கு பரம்பரை இருக்குதானே, இருக்கா இல்லையா? வாப்பா வாப்பட வாப்பா வாப்பட வாப்பா இருக்குதானே? இப்படி அல்லாஹ்வுடைய பரம்பரை என்ன? உங்களோட ரப்புடைய பரம்பரை, உங்களோட ரப்பு யார் என்று முஷ்ரிக்கீங்கள் கேட்ட பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சூறாவை இறக்கி வைக்கிறான். குல், நபியே நீங்கள் கூறுங்கள், நபியே நீங்கள் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலாக நீங்கள் கூறுங்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் அவன் ஒருத்தன், ரெண்டில்லை. இந்த அஹத் என்ற வார்த்தை ஒரு ஆள் சொன்ன வார்த்தை. யார் சொன்னது வார்த்தை தெரியுமா? இது பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவிலே அடிபட்டு இழுபட்டு அவர்களை மக்கத்து தெருவிலே இழுத்து கொண்டு போகும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை அஹத் அஹத் அஹத். அந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை, குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹ் ஒருத்தன், அல்லாஹ் ஒருத்தன். முஷ்ரிக்கீங்கள் காபத்துல்லாவிலே 360 சிலைகளை வைத்திருந்தார்கள். ஆனால் இன்று எம்முடைய உள்ளத்துக்குள்ள எத்தனை சிலைகள் இருக்கு? கடை என்ற சிலை, அந்த தலைவர் அவர்தான் செய்வார் என்று அவர் மீது நம்பிக்கை, படிப்பு, பணம், பட்டம், இப்படியான ஒவ்வொரு வகையான நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கிறோம். இது எல்லாத்தையும் இல்லாமலாக்கணும். குல் ஹுவல்லாஹு அஹத். இதைத்தான் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யார் தெரியுமா? ஒரு ஹபஷி, மூக்கு சப்பையான கருத்த எத்தியோப்பியாவை சேர்ந்த ஒரு அடிமையாகத்தான் இருந்தார்கள். இவர உம்மாவுடைய பேர் என்ன தெரியுமா? ஹமாமா. அவர உம்மாவும் கருப்பு. ஹமாமா என்ற அரபுல அர்த்தம் காகம். காகத்தை போன்று கருப்புள்ளவர்கள் தான் அவர்கள், அந்த மக்கள். அப்படியான பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவர்கள் அபு ஜத்ஆன் என்று சொல்லக்கூடிய ஒரு முஷ்ரிக்குக்கு அடிமையாக இருந்தார்கள். இப்பொழுது இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது இந்த அபு ஜுத்ஆன், அபு ஜஹில், உத்பா என்ன செய்வார் என்றால் அவரை கட்டி வைத்து அடித்து நீ இஸ்லாத்தை விட வேண்டும் என்று மக்காவுடைய தெருவிலே காபத்துல்லாவை சுற்றி அவர்களை இழுப்பார்கள். சில ரிவாயத்தில் வந்திருக்கின்றது, அப்பொழுது இருந்த அந்த கருங்கல்களில் பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய சதைகள் ஒட்டி கொண்டிருந்ததாம். அந்த அளவு கொடுமை செய்தார்கள். அப்படி இருக்கும் பொழுதும் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் என்றே அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். உள்ளத்தில் ஒன்று, நாவுல ஒன்று இல்லை. உள்ளத்தில் என்ன இருக்கோ அதுதான் வந்துச்சு. உள்ளத்தில் எது இருக்குமோ அதுதான் வரும். அது அடியாக இருந்தாலும், உதையாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும், சோதனையாக இருந்தாலும், உள்ளத்தில் ஆழமான ஈமான் இருக்குமாக இருந்தால் அந்த அதுதான் எமது நாவாலே வெளியாகும். இவ்வளவு கஷ்டப்படுறார், இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கீங்களா? என்ன செஞ்சார்கள் என்றால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ராத்தல் தங்கம், எத்தனை? ஒரு ராத்தல் என்ற எவ்வளவு தெரியுமா? ஒரு பான் ராத்தல், ஒரு பான் ராத்தல் அளவுக்கு தங்கத்தை கொடுத்து அடிமையாக இருந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உரிமை விட்டார்கள். அடிமையாக இருக்கக்குள்ளேயே அடி வாங்கி கொண்டு வீரதீரமாக ஈமானியத்தான தாவத்துடைய உழைப்பிலே ஈடுபட்ட பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்பொழுது சுதந்திரவாதியாகிவிட்டார். எப்படி இருப்பார்? ஜெயிலுக்குள்ள இருக்கக்குள்ளேயே, அடபட்டு கொண்டிருக்கக்குள்ளேயே வீரதீரமாக செயற்பட்டவர் இப்ப வெளியில வந்துட்டார். இப்ப சுதந்திரமாக செயற்படுறார். இப்ப எப்படி இருக்கும் அவருடைய முயற்சியை பாருங்க. கொஞ்ச நாள் போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், யா பிலால்,
நான் கனவு கண்டேன், உங்களுடைய காலடி சத்தம் சொர்க்கத்தில் கேட்கிறதே, உங்களுடைய காலடி சத்தம் சொர்க்கத்தில் கேட்கிறது, என்ன அமல் செய்கின்றீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் எப்பொழுதும் வுலுவுடனே இருப்பேன். வுலு முறிந்து விட்டதென்றால் உடனடியாக வுலு செய்து கொள்வேன். வுலு செய்துவிட்டு 2 ரக்அத் தஹியத்துல் வுது தொழுது கொள்வேன். வுலுவுடைய காணிக்கை 2 ரக்அத் தொழுது கொள்வேன். இந்த அமல்தான் எனக்கு சொர்க்கத்தில் எனது காலடி சத்தம் அணிந்திருந்த பாதனையுடன் கேட்கின்றது. அவர் பாதனையோட கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்தஸ்து மாறிவிட்டது. தாயிமுல் வுது, நாம் எப்பொழுதும் வுதுவோட இருக்கணும். நம்மட மௌத்து வரணும் வுதுவோட, நாம சக்கராத்தில் இருக்கணும் வுதுவோட, நாம பிரயாணத்தில் இருக்கணும் வுதுவோட, சாப்பிடக்குள்ள வுதுவோட, தூங்கக்குள்ள வுதுவோட. நாம வுதுவுடன் தூங்கினால் என்ன சிறப்பு? வுதுவுடன் தூங்கினால் ஒரு மலக்கு எம்முடன் சேர்ந்து தூங்குகிறார். பாதுகாப்பு. காலை ஆகும் வரைக்கும் ஒரு மலக்கு நம்மளை பாதுகாக்கிறார். விஷஜந்துக்கள், ஷைத்தான், ஜின்கள், இவைகள் அனைத்தை விட்டும் எம்மை பாதுகாக்கிறார். ஆகவே அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே அதான் சொன்னார்கள். அழகான சத்தம். அவர் பார்க்கறதுக்கு தான் அசிங்கமாக இருப்பார், ஆனால் அவருடைய வாய்ஸ் அழகாக இருக்கும். முஷ்ரிக்கீங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது ஃபத்ஹ் மக்கா, காபத்துல்லாஹ்வுடைய வெற்றி நடக்கின்றது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டு சொன்னார்களாம், பிலால், இந்த காபத்துல்லாஹ்வுக்கு மேலே ஏறி நீங்கள் அதான் சொல்லுங்கள் என்றார்கள். அனைவர்களுக்கும் தாங்க முடியவில்லை. எங்களோட அடிமை கருத்த ஹபஷி காபத்துல்லாஹ்வுக்கு மேலே ஏறி அதான் சொல்லுகின்றாரே என்று முஷ்ரிக்கீங்களுக்கு தாங்க முடியவில்லை. அவர்கள் சொன்னார்களாம், நல்ல காலம் எங்கட வாப்பா உம்மா மௌத்தா போய்த்தாங்க, இந்த காட்சியை பார்க்காம. ஏன் தெரியுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாஹ்வுக்கு மேலே ஏத்தினாங்க? அந்த காபத்துல்லாஹ்வுடைய தெருவில் தான் பிலால் அடிபட்டு இழுபட்டு தியாகம் செய்தார். அதற்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு, நீங்கள் காபத்துல்லாஹ்வுக்கு மேலே ஏறி நீங்கள் அதான் சொல்லுங்கள் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்துக்கு பிறகு மதீனாவில் இருக்க முடியல. அவருக்கு நபி அவங்களோட மௌத்துக்கு பிறகு மதீனாவில் அவருக்கு இருக்கலாம் போயிட்டு ஷாமுக்கு போய்த்தார். ஷாமுக்கு போய் அங்கேயே இருந்துட்டார். இப்ப கனவு கண்டார். கொஞ்ச காலம் போனதுக்கு பிறகு கனவு கண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா பிலால், என்ன எங்களை மறந்துட்டேலா என்று கனவு கண்டவுடன் அடுத்த காலையில தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கு மதீனாவுக்கு வந்து விட்டார். மதீனாவுக்கு வந்து நபியாவுடைய கபரை ஜியாரத் செய்தார். அப்படியே கொஞ்ச காலம் இருந்தார். ஹிஜ்ரி 20 உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய படைக்கு சென்று பலஸ்தீனை வெற்றி கொள்கின்றார். பலஸ்தீனை வெற்றி கொண்டு பைத்துல் முகத்தஸிலே அதான் சொன்னார். அந்த அதானை கேட்டவுடன் சஹாபாக்களுக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பழைய காலம் ஞாபகம் வந்தது. அதற்கு பிறகு அவர்கள் மீண்டும் திமிஷ்குக்கு சென்று விட்டார்கள். பலஸ்தீனை வெற்றி கொண்டதற்கு பிறகு திமிஷ்குக்கு சென்று விட்டார்கள். அங்கேயே வாழ்ந்தார்கள். கடைசியாக சக்கராத் மனைவி பக்கத்திலே அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். கேட்டார்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஏன் அழுகின்றீர்கள்? இல்லை, சக்கராத்துடைய வேதனை, நீங்க மௌத்தாக போறேன், கவலையாக இருக்கிறது, அழுகிறேன். அவர்கள் சிரித்து கொண்டு சொன்னார்களாம், கதன் நல்கல் அஹிப்பா வ முஹம்மதன் ஹிஸ்பா, நீ அழுகிறாய், நாளை எனக்கு பெருநாள், நான் மௌத்தாக கூடிய நாள் எனக்கு பெருநாள். நாளை நான் என்னுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் என்னுடைய சஹாபாக்களையும் சந்திக்க போகின்றேனே, அதனால் நான் சக்கராத்துடைய வேதனையை வேதனையாக நான் உணரவில்லை, நான் பெருநாளாக கொண்டாடுகிறேன் என்றார்கள். அடுத்த நாள் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குல் ஹுவல்லாஹு அஹத், அவர் சொன்ன வார்த்தை அல் குர்ஆனிலே வந்திருக்கின்றது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை அஹத் என்ற வார்த்தை, குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். அவனுக்கு எந்த திசையும் தேவையில்லை, எந்த காற்றும் தேவையில்லை, வானம் தேவையில்லை, எந்த பூமியும் தேவையில்லை, அவன் யாரின் பக்கமும் தேவையில்லை.
எமது தொழுகையும் அவனுக்கு தேவையில்லை, நம்மளோட சுஜூதும் அவனுக்கு தேவையில்லை, எதுவுமே அவனுக்கு தேவையில்லை. நமக்குத்தான் அவன் தேவை. அதுக்குத்தான் நாம சுஜூது செய்யறோம். நம்மட சுஜூதால அல்லாஹ் உயர போறதில்லை. நம்மட தௌபாவால, நம்மட யாத்திகாஃபால, நம்மட தராவியால அல்லாஹ்வுக்கு எந்த லாபமும் இல்லை, நமக்குத்தான் லாபம். அல்லாஹு சமத். நம்மட தொழுகை தேவையில்லை, நம்மட நோன்பு அவனுக்கு தேவையில்லை. ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணம் சென்றார்கள். 7வது வானத்திலே ஒரு காபத்துல்லா இருக்கிறது, பைத்துல் மஅமூர். இந்த காபத்துல்லாவுடைய நேர் திசையிலே 7வது வானத்திலே இருக்கிறது பைத்துல் மஅமூர். இந்த பைத்துல் மஅமூரை பார்த்தார்கள். 70,000 மலக்குமார்கள் தவாஃப் செய்கின்றார்கள். அப்படியே தவாஃப் செஞ்சுட்டு போனாக்கள் திருப்பி வர மாட்டாங்க. திருப்பி புது 70,000 மலக்குமார்கள். அப்படியே போனாக்கள் திருப்பி வரல, திருப்பி 70,000. ஒவ்வொரு சுற்றுக்கும் புது புது 70,000 மலக்குமார்கள் உருவாகி உருவாகி அவர்கள் தவாஃப் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். மலக்குமார்கள் சுஜூதிலே இருக்கின்றார்கள், மலக்குமார்கள் ருக்கூலே இருக்கின்றார்கள், மலக்குமார்கள் அல்லாஹ்வை தஸ்பீ செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆகவே நம்முட தஸ்பீ, நம்முட நோன்பு இதெல்லாம் அல்லாஹ்க்கு தேவையில்லை. நாம தொழுகிறது, நாம நோன்பு பிடிக்கிறது அல்லாஹ் நமக்கு தேவை. அல்லாஹு சமத். ஒரு நோயாளியா அவனுடைய நோய் குணமாகுவதற்கு அல்லாஹ் தேவை. ஒரு ஏழை அவனுக்கு உணவு தேவையா? அல்லாஹ் தேவை. ஒரு வழி தவறியவன் அவனுக்கு வழிகாட்டுவதற்கு அல்லாஹ் தேவை. ஒரு அறிவில்லாதவன் அவனுக்கு அறிவை கொடுப்பதற்கு அல்லாஹ் தேவை. நமக்குத்தான் அல்லாஹ் தேவை. ஆகவே நாம் அனைவர்களும் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்க வேண்டும், எந்த தேவையாக இருந்தாலும். அப்ப குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத். நம்ம யாருக்கிட்டையும் கை நீட்டிடப்படா. அல்லாஹ் ஹதீஸுல் குத்ஸிலே சொல்லுகிறான், என்னுடைய அடியான் என்னின் பக்கம் கை நீட்டினால் அவனுடைய கையை வெறுங்கையாக கீழே பணிப்பதை பார்த்து அல்லாஹ் வெட்கம் அடைகின்றான். ஏன்? அவன் தேவை இல்லாதவன். அவனுக்கிட்ட போய் கேட்போம். யாருக்கு தேவையில்லை இந்த ஊர்ல உலகத்துல? தேவையா? தேவையா? எல்லாருக்கும் தேவை. எல்லாருக்கிட்டையும் யாரும் தன்னிறைவு காணல. நம்ம யாரும் தன்னிறைவு காணல. போய் பாருங்க, நல்ல வசதிக்கார ஒரு தெரிவிப்பார், என்ன எப்படி போகுதாடாப்பா, கல்லாக்குள்ள காசு இல்லை, சொத்து செல்வம் நல்லா வச்சிருப்பார், ஒன்றுமில்லை. தன்னிறைவு யாருமே காண இயலாது. தன்னிறைவு காண்ற எப்பண்டா கபருக்குள்ள கொண்டு போய் வச்சோன்னா தன்னிறைவு காணுவான். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹு சமத், நான் தன்னிறைவு கண்டவனப்பா, எனக்கிட்ட கேளுங்க, அள்ளி தாரன். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் கேட்டா கொடுக்கறதுக்கு தயார், மன்னிப்பு தயார், ரஹ்மத்து தயார், எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலே இருக்கிறது. அடுத்த வசனம், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித். அல்லாஹ்வுக்கு எந்த பிள்ளையும் இல்லை. அல்லாஹ்வுக்கு எந்த பிள்ளையும் இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய பரம்பரையை கேட்டாங்கனே, அல்லாஹ்வுடைய பரம்பரையை கேட்டாங்க. அல்லாஹ் ஒருத்தன், அவனுக்கு பிள்ளை இல்லை. அப்ப பிள்ளை இல்லை என்றால் மனைவியும் இல்லை. அல்லாஹ்வுக்கு மனைவியும் இல்லை, பிள்ளையும் இல்லை. அல்லாஹ்வை கோபப்படுத்திய வார்த்தை என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் ஈசா இப்னுல்லாஹ் என்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பிள்ளை என்றார்கள். யகூதிகள் சொன்னார்கள் உஸைர் இப்னுல்லாஹ், உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பிள்ளை என்றார்கள். முஷ்ரிக்கீங்கள் சொன்னார்கள் மலக்குமார்கள் இருக்கின்றார்களே இவர்கள் அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் என்றார்கள். இந்த வார்த்தையை கேட்டு அல்லாஹ் கோபம் அடைகிறான். இந்த கோபத்தின் காரணமாக தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின் ஃபௌகிஹின்ன, இந்த வானம் அப்படியே தூள் தூளாக சிதற பாக்குது. அந்த அளவு அல்லாஹ் கோபம் அடைகிறான். மலக்குமார்கள் தஸ்பீ செய்து செய்து அல்லாஹ்வுடைய கோபத்தை தனித்து வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அல்லாஹ்வுக்கு மிக கோபப்படுத்தக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்கிறது என்ற வார்த்தை. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், லம் யலித், அல்லாஹ்வுக்கு பிள்ளை இல்லை. இதை நாம் சொல்வதன் மூலமாக, இந்த சூறாவை நாம் ஓதுவதன் மூலமாக யகூதியத்திலே இருந்து நாம் வெளியாகி விடுவோம், நஸ்ரானியத்திலே இருந்து வெளியாகி விடுவோம், முஷ்ரிக்கியத்திலிருந்து நாம் வெளியாக்கி விடுவோம், ஷிர்கியத்திலிருந்து வெளியாகிடுவோம்.
பாருங்க, இந்த சூரா ஓதுறத்தால நான் யகூதி இல்ல, நான் நசாரா இல்ல, நான் முஷ்ரிக் இல்ல என்று நாம் வெளியாகி ஒரு உத்தம ஒரு முஸ்லிமாக, ஒரு புனித ஒரு முஸ்லிமாக நாம் எம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். அதனால்தான் அந்த சூராவை யார் நேசிக்கின்றார்களோ அல்லாஹ் அவரை நேசிக்கின்றான். வலம் யூலத், அல்லாஹ்வுக்கு வாப்பாவும் இல்லை, அல்லாஹ்வுக்கு பிள்ளையும் இல்லை, மனைவியும் இல்லை. வலம் யூலத், அல்லாஹ்வுக்கு வாப்பாவும் இல்லை, அல்லாஹ்வுக்கு முன்னால் யாரும் இல்லை, அல்லாஹ்வுக்கு பின்னால் யாரும் இல்லை. அவன்தான் நித்திய ஜீவன், அவன் வுஜூத். அல்லாஹ்வை படைத்தவன் யார்? அங்க இல்லை. இந்த கேள்வி கேட்பான் ஷைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடைசியாக ஷைத்தான் வந்து கேள்வி கேட்டு கேட்டு கடைசியாக கேட்பான், என்ன தெரியுமா? வானத்தை படைச்சது யாரு, பூமியை படைச்சது யாரு, மலையை படைச்சது யாரு என்று கடைசியாக கேட்பான். அல்லாஹ் படைச்சது யாரு? இப்படியான கேள்வி உங்களுடைய மனதிலே வந்தால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். ஷைத்தான் வந்துட்டான். இது அறிவாளிக்குரிய அடையாளம் இல்லை. சுப்ஹானல்லாஹ், என்ன கேள்வி, நல்ல எக்ஸலன்ட் என்றதல்ல, ஷைத்தான் வந்து விட்டான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள். வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே இல்லை, அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே இல்லை. மறுமையுடைய நாளையில் யகூதிகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே வந்து தண்ணீர் கேட்பார்களாம். யா அல்லாஹ், தாகமாக இருக்கிறது, தண்ணீர் தா. அல்லாஹ் சொல்வான், நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவர்களிடத்திலே போய் தண்ணீர் கேளுங்கள், உங்களுக்கு இங்க தண்ணி இல்லை. உண்மையான முஃமின்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்ப்பார்கள். 14வது பிறை சந்திரனை பார்ப்பதை போன்று, பௌர்ணமி சந்திரனை பார்ப்பதை போன்று அனைவர்களும் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்ப்பார்கள். திருமுகத்தை பார்த்து சந்தோஷத்தில் அனைவர்களும் சுஜூதுக்கு போய் திருவாங்க. ஆனால் உலகத்தில் தொழாதவர்களுடைய முதுகு பலக மாதிரி நின்று கொள்ளும், சுஜூ செய்யலாம் போய். இந்த உலகத்தில் அவருக்கு ருக்கு செய்ய இயலா, உலகத்தில் அவருக்கு சுஜூது செய்ய இயலா. இப்ப அல்லாஹ்வை பார்த்த உடனே சுஜூது செய்யறதுக்கு யோசிப்பார், இப்ப முதுகு பலகையை போன்று நின்று கொள்ளும். வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வுக்கு நிகராக படைப்பதிலும் அழிப்பதிலும் மீண்டும் உருவாக்குவதில் மறு உலகத்தை உண்டாக்குவதிலே அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே இல்லை. ஈமானிலே உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நிகராக எந்த ஒரு மனிதனும் இல்லை, எந்த ஒரு ஜின்னும் இல்லை, எந்த ஒரு நபியும் இல்லை. நபியை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய இடத்திலே வைக்க இயலாது. அது வலவ் கான முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் கூட அவர் நபிதான். அல்லாஹ்வுடைய இடத்திலே கொண்டு போய் வைக்க முடியாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எமது உயிரை விட நேசிப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்தஸ்துடன் நாம் சேர்க்க முடியுமா? வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை, மனிதனும் இல்லை, ஜின்னும் இல்லை, தலைவனும் இல்லை, எந்த அரசியல்வாதியும் இல்லை, எந்த வாப்பாவும் இல்லை, எந்த குடும்பமும் இல்லை, எந்த ஊரும் இல்லை, எந்த நாடும் இல்லை, எந்த வல்லரசும் கிடையாது. அல்லாஹ் மாத்திரம் அவன் நினைத்தான் என்று சொன்னால் இந்த உலகத்தை ஒரு ஆட்டம் ஆட்டி அப்படியே அழைத்து விடுவான். பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? நான் தான் வல்லரசு சென்றவர்கள் எல்லாம் அணைக்க முடியாத தீயினால் ஆட்டம் கண்டார்களா இல்லையா? நான் தான் வல்லரசு என்றவர்களுக்கு அல்லாஹ் ஒரு காற்றை அனுப்பினானா இல்லையா? என்ன செய்வது என்று தெரியாமல் தட்டு தடுமாறினார்களா இல்லையா? ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் மாத்திரம் இந்த உலகத்தை படைத்தான், அவனே பரிமாறித்துக் கொண்டிருக்கிறான், அவனே இந்த உலகத்தை அழிப்பான். மீண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனே இந்த மறு உலக வாழ்க்கையை உண்டாக்குவான். அவனே கேள்வி கணக்கு கேட்பான். அவனே மன்னிக்க கூடியவன், அவனே மறைக்க கூடியவன், அவன்தான் எம் அனைவர்களையும் பொறுப்பேற்கக்கூடியவன். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம் அனைவர்களுக்கும் இந்த சூறாவை விளங்கி, இந்த சூறாவை நேசித்து அதிகமாக ஓதி அல்லாஹ்வுடைய அன்பையும் நெருக்கத்தையும் அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் எம் அனைவர்களையும் ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.